ஆசீர்வாதமான பாரத்தை ஏற்றினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. அங்க சொல்லப்பட்டிருக்கும், நம்மேல் பாரம் ஏற்றினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரேன்னு. ஆனா உண்மையான அர்த்தம் என்னன்னா, நம்ம மேல ஆசீர்வாதமான பாரம் வந்தாலும் நம்மளை ரட்சிக்கிறவர் அவர் கூட இருக்கிறப்ப, பணம் வந்தா கெட்டுருவோம், ஐஸ்வர்யம் வந்தா கெட்டு போயிடுவோம், பொண்ணு பொருள் இதெல்லாம் நிறைய வந்தா கெட்டு போயிடுவோம், அதிகாரம் வந்தா கெட்டு போயிடுவோம் அப்படின்னு பிசாசு சொல்றதுக்கு இடம் கொடுக்க கூடாது. உண்மைதான். நீங்க பழைய ஏற்பாட்டில் ராஜாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வழி நடத்துறவர் கூட இருப்பாரு, ஆசாரியர் கூட இருப்பார், நல்லா கேட்டு நல்லா நடந்து 7 வயசுல ராஜாவாகி நல்லா அவன் வந்து ராஜ்யபாரம் பண்ணிட்டு கர்த்தருடைய ஆலயத்தில எல்லாம் பலி செலுத்தும்படியா ஆசாரியர்களை எல்லாம் நியமித்து எல்லாம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த ஆசாரியன் மரித்த வழி நடத்தின ஆசாரியன் மரித்த பின்பு வாலிபர்கள்லாம் வந்தாங்களாம், அதிகாரிகள்லாம் வந்தாங்களாம், இவனை பணிந்து கொண்டாங்களாம். உடனே வந்து பாருங்க, இவங்க சொல்ற ஆலோசனையெல்லாம் கேட்ட உடனே கர்த்தர் வசனம் தீர்க்கதரிசி சொன்னது அது எல்லாத்தையுமே விட்டுட்டான். தீர்க்கதரிசியோடைய மகன் சொல்றான், ராஜாவே கர்த்தர் உன்னை இப்படியெல்லாம் காப்பாத்தினாரு, நீ செய்யறது சரியில்லை, கர்த்தரை விட்டுட்டு நீ பாகாலை பின்பற்ற அப்படின்னா, ஏய் ராஜாவுக்கு விரோதமா ஆலோசனைக்காரனா உன்னை வச்சது யாரு அப்படின்னு கடைசியில் அவனை கொன்னு போட்டான். அவன் சாகுறப்ப சொல்றான், கர்த்தர் பார்ப்பார், அதை கேட்பார்.